ஹாய் ஹலோ எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம். நேற்று எங்கள் ஊரில் இந்நேரத்துக்கெல்லாம் மழை பெஞ்சுது. காலையில் 7:30 மணிக்கெல்லாம் ஒரு மழை, ஒரு அரை மணி நேரம் நல்ல கூலிங்காக இருந்தது. இன்றைக்கி காலை நல்ல சூரிய பகவான் பளிச்சுன்னு வெயில் அடிக்குது. நல்லா ஹீட்டாக இருக்குது. எல்லா ஊர்கள்லையுமே இது வெயில் மாதம், ஏப்ரல் மே அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் நேற்று எதுக்கு மழை பெஞ்சதுன்னு தெரியல. திடீர்னு பெஞ்சது. இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, பயங்கர ஹீட்டு. ஓகே, இன்றைக்கி காலையில் என்னுடைய டிஃபன் என்னன்னு பார்க்கலாம். இது வரகு நூடுல்ஸு ஒரு கடையில் பார்த்தோம், அதனால் வாங்கினேன். ரொம்ப பயமாக இருந்தது. நான் நூடுல்ஸ் எல்லாம் எடுக்கிறது கிடையாது. வரகு அரிசி அப்படிங்கிறதுனால வேணால் நம்ம வாங்கி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். பட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நூடுல்ஸை தனியாக முதல்ல நல்லா வெந்நீர் பாயில் பண்ணி அந்த கொதிக்கிற வெந்நீரில் நூடுல்ஸை போட்டு அதுக்கப்புறமா அது நல்லா வடிகட்டி வச்சுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், நமக்கு தக்காளி, அதோட குடைமிளகாயோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குது. ஒரு அரை தக்காளி பெருசாக இருந்தால், சின்னதாக இருந்தால் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரிக்கு கொஞ்சம், அது சின்ன குழந்தைங்களுக்குன்னா இதெல்லாம் தேவையில்லை. அப்படியே வெறும் இது மட்டும் போட்டு அதில் இருக்க அந்த மேஜிக் மசாலான்னு வச்சுருக்குறாங்க இல்லையா, அதை போட்டாலே போதும். பட் நமக்கு சாட்டு மசாலா வச்சுருப்பாங்க, அதெல்லாம் நம்ம எடுக்காமல் நமக்கு அந்த ஃப்ளேவர் பத்தாது. என்ன சொல்கிறது, அந்த உப்பு காரம் அதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வெங்காயம் தக்காளி வதக்கும் போது குடைமிளகாய் போட்டிருக்கிறேன். அதுக்கு பிஞ்சு உப்பு, லேசாக விரல் நுனியில் கொஞ்சமாக பிஞ்சு உப்பு எடுத்து போட்டு நல்லா ட்ரையாக நல்லா வதக்கிக்கிட்டேன் எண்ணெய் விட்டு. அதுக்கப்புறமா இந்த வேக வச்சு நம்ம கண் தட்டில் காய்கறியெல்லாம் தட்டுவோம், அதில் வடிகட்டி வச்சுருந்த அந்த நூடுல்ஸை எடுத்து போட்டு நல்லா கிளறி அவங்க வச்சுருந்த அந்த பாக்கெட்டு பொடியவும் போட்டு இன்றைக்கி பண்ணியிருக்கிறேன். ஒரு நாள் சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஃப்ளேவர் நல்லா இருக்குது, அதாவது அரோமா வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா தான் டேஸ்ட் என்னன்னு தெரியும். எப்போவுமே வீடியோ எடுத்துகிட்டு உங்கள்கிட்டலாம் சொல்லிட்டு தான் சாப்பிட்றது பழக்கம். ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மைல்டான ஒரு உப்பு காரத்தோடு இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்களும் கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். சாமையில் இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. நம்ம பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது சேமியான்னு சொன்னோன்னா சாப்பிட்ருவாங்க. அந்த நூடுல்ஸ்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. அவங்க பேர் வச்சுருக்கிறது வரகு நூடுல்ஸு, சாமை நூடுல்ஸு, அப்படி தான் அந்த கடையில் இருந்தது. வாங்கிட்டு வந்தேன். ஒரு சேமியா டேஸ்ட்டு தானே, ரொம்பவே நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது. வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். உங்கள் வீட்டில் என்ன டிஃபன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். கமெண்ட்ஸ் ஏன் போடலைன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. வாட்ஸ்அப்பில் போடுறாங்க, சூப்பர் ஆண்டின்னு வருது, ரொம்ப நல்லா இருந்ததுன்னு வருது, எங்களுக்கு பார்சல் அனுப்புங்கங்கிறாங்க. பட் அதை யூடியூப்பில் போட்டிங்கன்னா ரொம்பவே நான் சந்தோஷப்படுவேன். தேங்க்யூ டு ஆல். தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ.